ஹாய் எவ்ரிவன். நம்ம எல்லாத்துக்குமே ஃபிசிக்ஸ் எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, அதில் 90% ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம கொடுத்துருக்க எம்சிக்யூலேருந்து கிவன் எடுத்து எழுதுறதே இல்லை. உண்மை அதுதான். நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன், சால்விங் எம்சிக்யூ இஸ் சூப்பர் ஈஸின்னு. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஈஸியான கொஸ்டின் கொடுத்தா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். ஏன்னா கிவன் நம்ம எடுக்கவும் தேவையில்லை, அதிலே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான் கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். A 5 kg block is pulled by 20 Newton on a smooth horizontal surface. Find acceleration. இதில் நம்ம கிவன் எடுத்து எழுதலாம். இப்போ எடுத்து எழுதுனா என்ன ஆகும்? F வந்து 20 நியூட்டன், A வந்து கேட்குறாங்க, மாஸ் வந்து 5 kg. இது இங்கே இருக்கிறது ஒன்று தான், இப்படி இருக்கிறது ஒன்று தான், நமக்கு ஏற்கனவே புரியுது. அப்போ வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவோம்? F is equal to ma. F வந்து 20, m வந்து 5, ஆக்சிலேஷன் கேட்குறாங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணினா 4. அப்போ ஆக்சிலரேஷன் வந்து 4 m/s² அப்படி நம்ம எழுதிடுவோம். இப்போ இதுவே இந்த கொஸ்டினை பாருங்களேன். A particle of mass 20 kg moves under a constant force. F is equal to 6i + 8j. Find acceleration and its direction. இப்படி கேட்டால் என்ன ஆகுது? ஆக்சிலரேஷன் இதில் எப்படி கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ அதே தான். இங்கே வந்து எஃப் என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும்? நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். நெட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ரூட் எடுத்து F1² + F2² எடுத்து ரூட் போட்டு கண்டுபிடிச்சா F நெட்டு. அப்போ முடிஞ்சா? அப்போது F is equal to நெட்டு ma போட்டால் ஆக்சிலரேஷன் வந்துடும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? டைரக்ஷன் கேட்குறாங்க. டீட்டால் கேட்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? டீட்டாவில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆக்சிலேஷன்ற கண்டுபிடிக்கணும், ஒய் ஆக்சிஸில் என்ன ஆக்சிலேஷனை கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து டீட்டாவை ஃபைன் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போது இப்படி ஒரு கிவன் எழுதினதுக்கப்புறம் பாருங்களேன், நீங்கள் மொதல் இடத்துல எங்கே போவீங்க? நெட் ஆக்சிலேஷன் கண்டுபிடி போவீங்க. போனதுக்கப்புறம் F is equal to ma போட்டு முதல் ஆக்சிலேஷன் என்ன அதன்றதை கண்டுபிடிப்பீங்க. ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டைரக்ஷன் கண்டுபிடிப்பீங்க. அது எப்படி போவீங்க? எக்ஸை கண்டுபிடிப்பீங்க, ஒய்யை கண்டுபிடிப்பீங்க, அப்புறம் வந்து ஆக்சிலேஷனை tan θ போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ இந்த கிவனே எழுதலை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ பாருங்களேன், இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அந்த கொஸ்டினை. இப்போ எஃப் நெட் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? F1² போடுங்க, 6² + 8² போட்டுனா 36, 64, 100 ரூட்னு வெளியே தான் 10. அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து 10. இப்போ F is equal to ma அதை போடுங்க. F net is equal to ma. F net வந்து 10. m எவ்வளோ கொடுத்துருக்காங்க? m வந்து 2 kg. m வந்து 2 × a. அப்போ a வந்து 5 m/s². ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. 5 m/s² இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் வராது. அப்போ இப்போ டைரக்ஷன் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்க என்ன கொடுத்துருவாங்க? 6i². ஃபோர்ஸ் வந்து 6i², இன்னொன்று வந்து 8j². அப்போ ரெண்டு டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குன்னா அப்போ இந்த ரெண்டு டைரக்ஷன்லையுமே ஆக்சிலரேஷன் இருக்கணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆக்சிலரேஷன்? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ஃபோர்ஸை போட்டு அப்போனா தான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ஆக்சிலரேஷன் வரும். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? 6. ஆனால் மாசு ரெண்டு ஆக்சிஸ்லையுமே ஒரே மாஸ் தான். அப்போ 2, அப்போ ax². அப்போ ax வந்து என்னது? 3i². இங்கே 6i³ தானே? அப்போ 3i² வந்து ஆக்சிலரேஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ ஒய் ஆக்சிஸில் என்ன? அதுக்கு நம்ம ஒய் ஆக்சிஸில் இருக்க ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ma(y). அப்போ வந்து ஒய் ஆக்சிஸில் 8j², m வந்து 2 தான், × ay. இதை கேன்சல் பண்ணினா 4j² வந்து ஆக்சிலரேஷன் ஒய் ஆக்சிஸில் கிடச்சிரும். இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன் என்ன? எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன் வந்து 3i². இங்கிட்டு ஒய் ஆக்சிஸில் 4j². இவங்க டீட்டா கேட்குறாங்க. டீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? இதை நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா இதை டீட்டான்னு போட்டிங்கன்னா இது ஆப்போசிட்டு பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா tan θ. அப்போது tan θ is equal to ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா 4/3. 4/3னா 37 டிகிரி. 37 டிகிரி எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. இப்போ புரிஞ்சா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம கிவன் எழுதலைனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதே செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், ஒரு பார்க்குறப்போ ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் கிவன் எழுதுனா எடுத்தோடனே நெட் ஆக்சிலேஷன் போட்டோம், அப்புறம் ma போட்டோம், எக்ஸ் எப்படி, ஒய் எப்படின்னு போட்டோம், டீட்டா அப்படின்னு போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக கிவன் எழுதாமல் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி வந்து
எல்லா லெசன்லேயும் இருந்து எல்லா விதமான எம்சிக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஈஸிலேருந்து கஷ்டமான எம்சிக்கு வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா, நாங்கள் இதுக்கு தான் ஃபிசிக்ஸ் 180 சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் நடத்திருக்கோம். இதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19 rupees. இதில் எப்படி சேரணும்னா, வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் QR கோட் இருக்கும். அங்கே நீங்கள் 19 rupees பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்துடும். அதில் லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எம்சிக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்து உங்கள் ஃபிசிக்ஸ் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.